இந்த வீடியோவில் ஊக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், ஊக்குப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இப்போது இந்த வீப்பட்டி இருக்குது பாருங்கள், அந்த வீப்பட்டிக்கு வி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த வி மார்க் பண்ணதுக்கு நேரே நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்கு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த வீக்கு நேர் இப்படி சின்னதாக ஒரு டாட் மாதிரியோ இல்லை மார்க்கிங்கோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஊக்கு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஊக்கு வச்சுட்டு போட்டு பார்த்துக்கணும், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சு பார்த்துட்டு நீடில் வந்து நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இது ரெண்டாக எடுத்து 4ஆக போட்டிருக்கேன். இப்போது இந்த சில்வர் கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாக அந்த சில்வர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு 2 டைப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்டிச்சஸோடு நான் நிறுத்திருப்பேன் இதில். ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஊக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு 2 டைப்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டைப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சில்வர் வந்துட்டு ஃபுல் ஆகுற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அந்த சில்வர் வந்து தெரியவே கூடாது, எல்லாமே ஸ்டிச்சஸாக தான் இருக்கணும். அப்போ தான் ஊக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் வீடியோக்காக கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதில் வந்து பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா. நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ஹூக்கை. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும்னா அந்த ஹூக்கை இழுக்கும்போது துணியே சேர்ந்து கிழிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஹூக் மட்டும் தனியாக கலண்டு வர மாதிரி போட்டிங்கன்னா அதில் பிரயோஜனமே இருக்காது சரிங்களா. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியோ அல்லது வந்துட்டு ஒருவேளை டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் கூட அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறதையும் கேட்டு என்ன பண்ணுறங்கிறதையும் பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அது டிராஃப்டிங்காக இருக்கட்டும் அல்லது கட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்வர் தெரியவே கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஸ்டிச் கொடுத்துக்கணும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பாருங்கள்,
அதை அப்படியே அந்த வி பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பாருங்கள் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கூட அடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் சென்டரில் பிரித்து விட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா சென்டரில் நீங்கள் வந்து பிரிக்காமையே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வி வந்து அடிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வி அடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுங்க, சென்டர் பகுதியில் இருக்கிற அந்த தையலை வந்து பிரித்து விட்டுருங்க. ஸோ அதை தான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே பிரித்து விட்டுட்டு உள்ளே வந்துட்டு ஹூக் போட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு ஹூக்கை வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ போட்டு பார்த்தாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹூக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி இந்த வி பட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தடு கிளாஸ் வந்து இருக்குது. அடுத்தது எந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.